தேவனுடைய மகா பரிசுத்தத்தை குறித்தும் தேவனுடைய ஆழமான அன்பை குறித்தும் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இதற்கு அத்தாட்சியாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் தியானிப்போம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராய் இருக்கிறார். ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. ஒரு மனிதனும் இதுவரை தேவனை நேரடியாய் கண்டதில்லை. ஏனெனில் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அந்த மகா பரிசுத்தம் உள்ளவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதலாவது, பாவத்தை எப்படி வெறுக்கிறார்? உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தி அவரை இந்த பாவத்தினுடைய விளைவாகிய மரணத்தை காணும்படியாக எல்லாவித சித்திரவதைகளையும், எல்லாவித கொடுமைகளையும், எல்லாவித பாரங்களையும், எல்லாவித அழுத்தங்களையும், எல்லாவித நெருக்கடிகளையும், எல்லாவித தவிப்புகளையும், எல்லாவிதமான அச்சுறுத்தல்களையும், எல்லாவிதமான பாவத்தின் விளைவுகளையும் அவர் மீது சுமத்தினார். அவர் நொறுக்கப்பட்டார், உரு தெரியாமல் சிதைக்கப்பட்டார். தேவன் அந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறார். உண்மையாகவே நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த சிலுவையின் பாடுகளை இயேசு கிறிஸ்து சுமந்தார். தேவன் தகப்பன் பாவத்தை இவ்விதமாய் வெறுக்கிறார் என்பதை சிலுவையை காணும் பொழுது பாவத்தினுடைய விளைவு என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையில் தேவன் அன்புள்ளவர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய குணமே அன்புள்ளதாயிருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னா, அதே இயேசு கிறிஸ்துவை, பரலோகத்தின் மகிழ்ச்சியானவரை, பரலோகத்தின் சுதந்திரமானவரை, பரலோகத்தின் நிறைவானவரை, பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியை பலியாக நமக்கென கொடுத்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர் மீது சுமத்தி அவர் அனுபவிக்க வேண்டிய எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா சமாதானத்தையும், எல்லா நிறைவையும், எல்லா விடுதலையும், எல்லா நிரம்பி வழிதலையும் நமக்கு கொடுத்தார். ஒரே பேரான குமாரனையே பலியாய் கொடுத்து அவரது அளவு கடந்த அகாப்பிய அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை நாம் அறிந்து கொள்ள சிலுவையை பார்க்க வேண்டும். தேவன் அன்புள்ளவர், தேவன் சமாதானம் உள்ளவர், தேவன் நிறைவுள்ளவர், தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டுமானால் நமக்காய் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்பதை உணரும் பொழுது நாம் அவருடைய அன்பை ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாளைக்கு 7 முறை யாரும் ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதில்ல. நம்ம யாரும் அந்த அளவுக்கு நம்மை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஆனால் ஏன் இந்த இடத்துல 7 அல்லது 70 முறை அப்படின்னு தேவன் சொல்றாருன்னா, அது அவருடைய குணாதிசயம். எத்தனை முறை நாம் பாவத்தில் விழுந்தாலும், எத்தனை முறை சறுக்கி விழுந்தாலும், எத்தனை முறை விரும்பி போய் பாவத்தில் விழுந்தாலும் மீண்டுமாய் அவருடைய சமூகத்திற்கு ஓடி வந்து மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சதையும் பார்த்து நம்மை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பார்த்து நம்மை மன்னிக்கிறார். நாம் அழிந்து போவதை விரும்பாத ஒரே நல்ல தகப்பன் அவர். நம்மை அளவுக்கு அதிகமாக நேசித்தபடியினாலே நமக்காக ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். பரலோகத்தில் நமக்கு அவரோடு கூட அமரும்படியான சிங்காசனத்தையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு பரலோக வாழ்க்கையின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை இந்த காலை பொழுதிலே உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம். வெறும் கிறிஸ்துவனாக வாழ்ந்து விடாமல் இந்த வார்த்தைக்குரிய ஆழமான அர்த்தங்களுக்குள் நாம் ஊடுருவி செல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பலனை இந்த காலை பொழுதில் கேட்போம். நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே வேளையில் அவர் மன்னிக்கிறதுனாலே நான் மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்யலாமா என்பது சரியான ரட்சிப்பு அல்ல. சரியான தேவனை குறித்த அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறோம் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. சிலுவையை பார்த்து அவர் பாவத்தை எப்படி வெறுக்கிறார் என்பதையும், இயேசு கிறிஸ்துவை பலியாய் கொடுத்து அவர் பாவிகளை எப்படி நேசிக்கிறார் என்பதையும் நாம் காண முடிகிறது. எனவே மனம் திரும்புவோம். தினம் தினம் விழுந்து போனாலும் தினம் தினம் மன்னிப்பை வேண்டுவோம். 1000 முறை அல்ல, 1000 தலைமுறை அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதில் வல்லவராயிருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். சினம் கொள்ள தாமதம் செய்கிறவராயிருக்கிறார். இந்த தேவனுடைய அன்பை அலட்சியப்படுத்தி மீண்டும் பாவத்தில் விழாமல், எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்திருந்தாலும் இந்த காலை பொழுதில் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, அவரின் சொந்த தகப்பன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்த உண்மையான ஹீரோ என்பதை புரிந்து கொண்டு அவருடைய அன்பிற்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் பரிசுத்தர்,
அவர் அன்புள்ளவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை உணர்ந்து கொண்டு அவர் சமூகத்திற்கு ஓடுவோம், அவரை நன்றியோடு துதிப்போம். உயிரை கொடுத்து மீட்டவர் நம் மீட்பர். ஆமென். God bless you. Have a good day.